வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறேன். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருப்புகழ் என்ன அப்படின்னா விநாயகர் துதி தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடு மறவாமை, இதுதான் விநாயகர் துதியோட கடைசி பாடல். விநாயகரை பற்றின கடைசி பாடல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனோட பாடல்கள் தான் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது. எனக்கு விநாயகர் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அது ஒரு இன்ஃபர்மேஷனில் இன்றைக்கி பார்க்க போகிறது 2 இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஏன் யானை மாதிரி ஒரு உடவமைப்பு கொடுத்துருக்காங்க. அது முகம் பார்த்தீங்க அப்படின்னா யானை மாரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லுவாங்க, புராண கதைகள் சொல்லுவாங்க. ஆனால் அது கடவுளோட உருவத்தில் சாதாரணமாக வைக்கலைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் தேவைப்படுது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உருவமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, உருவமைப்பு மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு ஆணும் ஆணும் அதாவது ஹரியும் ஹரனும் சேர்ந்தது, அதை ஹரிஹர புத்திரன்னு சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அப்படிங்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அதை இந்த டாப்பிக்கில் கொண்டு வர வேணாம். ஆனால் ஃப்யூச்சரில் அதை பற்றின பேசுகிற இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதை பேசுவோம். ஏன்னா இன்றைக்கி பேசினா ரொம்ப லென்த்தியாக போய்டும் இந்த டாப்பிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஊர் இருக்குது. அதை இப்போ நான் ஐயப்பனை பற்றி சொன்னால அதே மாதிரி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் மிகப்பெரிய சிவன் கோயில் இருக்குது. ஆனால் அந்த சுற்றி உள்ள கோயிலில் பெருமாள் கிடையாது. ஏன் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சூட்சமும் இருக்குது. அது 2த்தையும் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விநாயகரோட உருவமைப்பு. ஏன்னா யானை மாரி இருக்கும் இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரிய தலையாக இருக்கும். யானைக்கு எப்பவுமே பெரிய தலையும் இல்லையா. அது என்னன்னா நல்ல விஷயங்களை சிந்தியுங்க, அதுக்கு தான் பெரிய தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிய காது. பெரிய காதுன்னா நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் பெரிய காதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணு இருக்கும். என்னப்பா பெரிய காது பெரிய தலை ஆனால் சின்ன கண்ணு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. அதுக்கு என்ன அப்படின்னா எதையுமே உன்னிப்பாக கவனிங்க, அதாவது ஷார்ப்பாக கவனிங்க அப்படிங்கிறதுக்கு தான் அது ஒரு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன வாய், ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பெரிய காது பெரிய தலை சின்ன கண்ணு சின்ன வாய். என்னென்னா அளவாக பேசுங்க, அதாவது குறைவாக பேசுங்க அப்படின்னு. குறைவாக பேசினாலும் நிறைவாக பேசுங்க, அதுக்கு தான் அப்படி ஒரு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோடாரி இருக்கும். அதுக்கு என்னென்னா பாச பிணைப்பிலிருந்து விலகுங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்குசம். அது அங்குசம்னா என்னென்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும், அங்குசத்துக்கு ஆசைகளை கட்டுக்குள் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தந்தம், மகாபாரதம் போல தர்ம நூல்களை எழுதுங்க, அதுக்கு தான் தந்தம் அதுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபயகரம், நன்மையை பெற அருளாசி பெறுங்க, அதாவது கை அப்படி வச்சிருப்பாரு அருளாசி பெறதுக்கு. அப்புறம் பெரிய வயிறு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகமே நான் தானே நம்புங்க அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் அந்த தும்பிக்கைக்கு பார்த்தீங்கன்னா லட்சியம், அதாவது நம்பிக்கை இருந்தால் தும்பிக்கைடா அப்படின்னா, தும்பிக்கை இருந்துச்சுன்னா நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் லட்சியத்தில் உறுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது. இதுதான் விநாயகரோட ஒட்டுமொத்த இதுக்கும் ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூஞ்சூருக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா ஆசையை அடக்கி வைங்க, சின்னதாக இருக்கும் ஆசையை சின்னதாக அடக்கி வைங்க. அப்புறம் மோதகம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ளுங்கள். அதாவது மோதகம்னா அந்த பட்சணம் இருக்கு இல்லையா, அந்த மோதகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பட்சம் வாழ்க்கையை இனிதையாக்கி கொள்ளுங்கள். அதாவது கொல்கட்டைக்குள்ளே என்ன இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு வெள்ளையாக இருக்கும், உள்ளுக்குள்ளே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்களா. இதுதான் விநாயகருக்குள்ள ஒட்டு மொத்தத்துக்கான ஒரு அர்த்தம். நம்ம 2வதாக பார்க்க போகிறது ஒரு ஊரை பற்றி தான். ஆனால் ஊரை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, பொதுவாக முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானி 2 மனைவிகள் சொல்லுவோம். அது 2 மனைவிகள் கிடையாது. எப்போதுமே நீங்கள் பார்க்குறது ஒரு சக்தியை தான் பார்க்கணும். நமக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார அம்மா மனைவின்னு சொல்லுவோம், நம்ம என்னோட மனைவி அதை அப்படி பார்க்காதீங்க, என்னோட சக்தின்னு சொல்லுங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது என் மனைவி இல்லைனா எனக்கு சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். பெருமாளுக்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி இல்லைனா சக்தி இல்லைன்னா சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா நமக்குள்ளே இருக்க ஒரு ஆற்றலை தான், நம்ம உடம்புக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது இல்லையா, அது சக்தியாக நீங்கள் பாவிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பார்த்தீங்கன்னா வள்ளி ஒரு சக்தியாகவும் தெய்வயானே ஒரு சக்தியாகவும் ஒரு 2 உருவகப்படுத்துகிறாங்க ஒழிஞ்சு அதுக்கு பேர் என்னென்னா இச்சாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உமாதேவி இருக்காங்களா, பார்வதி அம்மா ஒரு சக்தியாகவும், காளி மாதா விஸ்வரூபம் எடுக்கும்போது காளி மாதா ஒரு சக்தியாகவும், திருமாலே ஒரு சக்தியாகவும் புருஷ சக்தியாகவும் வருவாங்க. அதனால தான் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்வார் அப்படின்னா, தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே அப்படின்னு திருவையாறில் இருக்க ஐயாரப்பரை பற்றி அவ்வளோ அழகாக பேசுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே இருக்க அறம் வளர்த்த நாயகி இருக்காங்க இல்லையா, அவங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளே ஒரு
சக்தியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதனால தான் திருவையாரை சுற்றி பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலே கிடையாது. நீங்கள் அங்கே இருக்க சிவனுக்கு பெருமானாகவும் பெருமாள் வந்து சக்தியாகவும் ஆதிபுரா சக்தியாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். அதாவது திருவையாரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெருமாள் கோயில் இருக்கும். கண்டியூரில் பார்த்தீங்கன்னா அரசராப விமோசன பெருமாள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பள்ளியக்கிராமத்தில் மணிக்குன்ற பெருமாள் இருக்கும். ஆனால் திருவையாறுக்குள்ள ஒரு பெருமாள் கோயில் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே அறமலர்த்த நாயகி பார்வதி ஆதிபுரா சக்தியே ஒரு பெருமாளாக இருக்கிறார்கள் என்றது ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாமா? நினது திருவடி சக்தி மயில் கொடி நினைவு கருதிடு புத்தி கொடுத்திட நிறைய அமுது செய் முப்பழம் அப்புமும் நிகழ்வால் தேன் நெடிய வளைமுறி இக்கொடு லட்டுகம் நிறவில் அரிசி பருப்பு அவள் எல் பொறி நிகரில் இனி கதளி கனி வத்தகமும் இளநீரும் மனது மகிழ்வோடு தொட்ட கரத்து ஒரு மகர சலநெதி வைத்த துதிகர வளரும் கரிமுக ஒற்றை மறுப்பனை பலமாக மருவு மலர்புனை தொத்திர சொல்கொடு வளர்கை குழைப்பிடி தொப்பன குட்டொடு வனச பரிபுர பொன்பத அர்ச்சனை மறவேனே தேனென 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 தெத்தெந்தென் என பல சிறிய அறுபூதம் மொய்த்து உதிர புனல் திரளும் உருசதை பித்தம் நினைக்கூடல் செறி மூளை செரும உதிரம் நிரப்பு செருக்குடல் நிறைய அரவம் நிறைத்த களத்து இடை திமித திமி திமி மத்தல் இடக்கைகள் செகசேசே எனவே துகு துகு துக்கு என ஒத்துகள் துடிகள் இடமிக ஒத்து முளைகிட டிமுட டிமு டிமு டிட்டிம் என தவிழ் எழும் ஓசை இகளி அலசைகள் கைப்பாறை கொட்டிட இரணவ பைரவி சுற்றும் நடித்திட எதிரும் நிசி சரரை வெளியிட்டு அருள் பெருமாளே. இந்த பாடல் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. அது எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போதுமே நம்ம தேவர்னா யாரு? முருகரோட திருவடியையும் வேலையும் மயிலையும் நினைக்கணும். அதுக்கு நினைவு, அதாவது கம்ப்ளீட்டாக அவரை நினைத்து தியானம் பண்ணுறதுக்கு அதுக்கான அறிவை யார்கிட்ட பெறணும் அப்படின்னா விநாயகர்கிட்ட. அதுக்கு விநாயகரை நம்ம எப்படி வணங்க போகிறோம் அப்படிங்கிறத அந்த அழகாக இந்த பாடலை சொல்கிறாரு. எப்படின்னா, தேவருடைய திருவடியையும் வேலையும் மயிலையும் சேவலையும் நினைத்து ஒழியாது தியானிக்கின்ற அறிவை விநாயகரிடம் பெறும் பொருட்டு நிறைய அமுது மா வாழை பலா என்ற முப்பழங்கள். ஸோ நம்ம வீட்டில் முப்பழம் அப்படின்னு சொன்னா மா பலா வாழை, அதான் முப்பழங்கள், அப்பம் பால் தேன் நீண்டு வளைந்த முறுக்கு. ஆஹா, இவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, நீண்டு வளைந்த முறுக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கரும்பு, லட்டு, ஒளி நிறைந்த அரிசிகை. அது என்னப்பா ஒளி நிறைந்தது? பச்சரிசி புழுங்கரிசி சொல்லுவாங்களே, அது வந்து அதுவே ஒளி நிறைந்த அரிசின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. பருப்பு, எல், பொறி, ஒப்பில்லாத இனிய பல வகைகள், இளநீர் என்ற இவைகளை மன மகிழ்ச்சியுடன் தொட்டு உண்ணுகின்ற திருக்கரத்தையும் ஒப்பற்ற மகரலாயமாகிய கடலை தொட்டு உண்ட தும்பிக்கையும் உடைய பெருமை வளர்கின்ற யானை முகமும், அது வளரும், அது வேற, வளரும் யானை முகமும் ஒற்றை கொம்பும் உடைய விநாயக மூர்த்தியே வளஞ்செய்து. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்னன்னா, ஒற்றை கொம்பு அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இது மகாபாரதத்தை போன்ற உயரிய என்னது இதிகாசத்தை எழுதணும்னு சொன்னாங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு ஆரம்பிக்கணும்னு சொன்னாலே, அதுதான் அவர் வந்து உண்மையிலே மகாபாரதம் எழுதினார். வியாசர் சொல்ல எழுதினார். அப்போ வந்து அவர் ஃபாஸ்ட்டாக சொல்ல அவருக்கு பேனா உடஞ்சிருச்சான். அதுக்காக என்னென்னா துந்திக்கு, அதாவது நம்ம தந்தம் இருக்கு இல்லையா, அதை உடச்சி மகாபாரதம் எழுதினாராம். அதான் சொல்கிறார், யானை முகமும் ஒற்றை கொம்பும் உடைய விநாயக மூர்த்தியை வளம் செய்து. அங்கே பாருங்கள், ஒற்றை கொம்புன்னு சொல்ல, 2 கொம்பும் இல்லை, ஒற்றை கொம்பும் செய்து. அவருக்கென்று உரிய மலர்களை தூவி உயர்ந்த சொற்களால் துதி செய்து கரங்களை தூக்கி குழைக்காதுகளை பற்றி தோப்பு கரணம் போட்டு சிரசில் கொட்டிக்கொண்டு அவருடைய பரிபூரம் அணிந்த தாமரை மலர் போன்ற திருவடிகளின் அர்ச்சனை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு முதல் பகுதியை. 2ஆம் பகுதியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
தேனன தேனன தத் தேனன அப்படி என்ற ஒலிக்கின்ற சிறிய ஈக்கள் பல மொய்க்கின்ற உதிரம், திரண்டுள்ள சதை, பித்த நிறைந்த குடல், நெருங்கிய மூளை, நிரம்பிய வயிற்றில் நிறைந்த பெருங்குடல், பெரிய சத்தம் இவைகள் நிறைந்த போர்க்களத்தில் திமித திமி திமி என்ற மத்தளம் ஒலிக்கவும், இடக்கை என்ற வாத்தியம் செக செசே என்ற ஒலிக்கவும், ஒத்து என்ற ஊதுகுழல் துதுது துக்கின்ற ஒலிக்கவும், இடியை போல் உடுக்கை ஒலிக்கவும், தவில் என்ற வாத்தியம் டிமுடிமு டிமுடிட்டி என ஒலிக்கவும், மாறுபட்ட பேய்கள் கைப்பறை கொட்டி யாடவும், ரணபைரவி சுற்றி நடிக்கவும், எதிர்த்து போரிட்ட அவுணர்களை கொன்ற பெருமிகமித்த முருக பெருமாளை அதாவது ஒரு போரில் இருக்காரு, அவர் எப்படியெல்லாம் வதம் செஞ்சிருக்காருங்கிறதுக்கு எவ்வளோ அழகாக சுற்றி வளைச்சி சொல்கிறாரு பாருங்க. ஒரு ராகத்தோடு நினச்சி பார்த்தீங்கன்னா, அதை இமேஜினேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாடலோட அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, மறுபடியும் அடுத்த திருப்புகளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.